அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பதே போராட்டம் தாங்க. அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும். போராட்டத்தினுடைய விதம் தான் மாறுமே ஒழிய போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். ஏழை வயிற்று பிழைப்புக்காக அவன் போராடுகிறான். பணக்காரன் சேர்த்து வைத்த சொத்தை எப்படி பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மனவழி வேதனையோடு அவன் வாழ்வான். இது போராட்டத்தினுடைய தன்மைதான் மாறுமே ஒவ்வொருத்தருக்கும் போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த வகையில் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நியாயமானதாக தான் படுகிறது. அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையில். ஆனால் நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை கொடுத்தது. அவர்கள் போராடுவதை நிறுத்த வேண்டும், அந்த அவர்கள் போராடுகின்ற இடத்தை அப்புறப்படுத்த வேண்டும், மாற்ற இடத்துல அவர் போராடணும்லாம் சொன்னது கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டத்தை நாம் மதிக்கணும் இல்லையா? அதனால் சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அது ஒரு புறம் இருக்கட்ட, இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தங்க திணறசு மூலமாக தூய்மை பணியாளர்களுடைய மாண்பை தமிழக அரசு விட்டு கொடுக்காது, விட்டு தராது அப்படின்லாம் சொல்லியிருப்பது அந்த மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் 6 திட்டங்களை வகுத்து தங்கம் தென்னரசு இன்னைக்கு அறிவித்தார் சட்டசபையில். அதை ஆமோதிக்கின்ற வகையில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட வகையில் இருந்த காரணத்தால் அந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தூய்மை பணியாளர்களுடைய பணி ரொம்ப அளவற்றதுங்க. ஏன்னா சுத்தம் சுகாதாரம் ஒரு நாட்டில் இல்லைன்னா என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் வருங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த காரணத்தால் அவர்களுடைய வாழ்க்கையை உயர வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். அந்த நியாயமான போராட்டத்தை தமிழக அரசு புரிந்து கொண்டு 6 திட்டங்களை செய்திருப்பதெல்லாம் மிகவும் வரவேற்கக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.